முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னை கர்த்தர் நான் பெருமைப்படுத்துவதற்காக இல்லை, உங்களை நீங்கள் அதை ருசிக்கணுன்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதான் தேடுறதுதான் காரணம். எல்லாருமே ஜாலியா இருக்கும்போது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, நான் ஒரே ஒருத்த மட்டும் ஆண்டவரை வித்தியாசமா தேடி இருக்கிறேன். என்னுடைய தேடல்ல ஒரு பெரிய சாக்ரிஃபைஸோட ஆண்டவரை தேடணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். அப்படின்னா அதான் மணலை எடுத்து கையில எடுத்து அந்த மணலை வெறும் சிமெண்ட் தர மேல போட்டு அதுக்கு மேல முழங்கால நின்று ஆண்டவர் அப்படி தேடி இருக்கிறேன். என்னை காயப்படுத்தி ஆண்டவரை தேடி இருக்கிறேன். என்னை காயப்படுத்தி பிளட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடணும், கொஞ்சம் ரத்தம் வருது, ரத்தத்தினால நம்ம ஆண்டவரை தொட்டுட்டோம் அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷம் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த எங்க சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய் கோரப்பாய் அப்படின்னு, இப்போ இருக்கிற கோரப்பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூப்ளிகேட்டாக இருக்கும். அன்னைக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அது இரும்பு கம்பி மாதிரியே இருக்கும் கொஞ்சம். அதுக்கு மேலே முழங்காலில் 5 மணி நேரம் அப்படி நின்று அந்த முழங்காலிலேருந்து கீழே இறங்கும்போது அந்த முட்டியில் ரத்தம் கசியும் பாருங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் நம்புறேன் அப்படியெல்லாம் ஆண்டவரை தேடுறதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கடினமா இல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா வாழ்றதுக்கு லகுவா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க, பணத்தோட வாழ்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா அவங்களுக்கு திருப்தியா இல்லை, அவங்க சந்தோஷமா இல்லை, அவங்க மகிழ்ச்சியா இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. ஏதோ வாழ்றோம் இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் சந்தோஷமா வாழ்றதை விட கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய சந்தோஷமா நீங்க வாழ முடியும். அது எப்போ அப்படின்னு சொன்னா இப்பதான் ரைட் டைம், சரியான நேரம் உங்களுக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம். வேதம் சொல்லுகிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நீங்க ஒரு 10 வருஷம் தாண்டி நான் உங்களுக்கு தேடுங்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்களே தேடுவீங்க. நான் சொல்லவே வேண்டாம். நீ பாருங்க, உங்க அம்மாவை பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க. உங்க அப்பா ஜெபம் பண்ண சொல்லியா ஜெபம் பண்ணாரு? உங்க அம்மாவிட்ட ஜெபம் பண்ண சொல்லியா ஜெபம் பண்றாங்க? இல்ல, அவங்களாகவே ஜெபம் பண்றாங்க, அவங்களாகவே ஆண்டவரை தேடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரஷர் இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது. அவங்க தேடித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. தேடித்தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க தேடித்தான் ஆவீங்க, நீங்க தேடி போய். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல முன்னாடியே நீ இப்ப தேடுன அப்படின்னு சொன்னா அப்ப நீ எப்படி வாழலாம் அப்படின்னு சொன்னா ஸ்மூத்தா. அதனால நீங்க இந்த காலகட்டம், இந்த வயது எதுக்குரிய வயது அப்படின்னு சொன்னா கர்த்தரையே தேடுகிற வயது.